அது என்ன மக்களுக்கு அது என்ன சொல்ல விரும்புறீங்க? டெம்பரரி. ரஜினி வந்து பாஜகனுடைய கட்டுப்பாட்டில் தான் செயல்படுறாரு, கட்சி ஆரம்பிக்க போகிறாரு பாஜகனுடைய இதில் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு வர்றாங்க. இணையதளங்களில் வருது. ரஜினி சொன்னாரா? இணையதளங்களில் வருது. சொல்லல. நத்தாஜி சொல்லியிருக்காரா? சொல்லல. அட்லீஸ்ட் எங்க எல் முருகன்ஜி அவர்கள் சொல்லியிருக்காரா? சொல்லல. யாரா நீங்களே கற்பனை பண்ணி இல்லை, அனைத்து கட்சியினர் வந்து ரஜினியை விமர்சனம் பண்ணும்போது பாஜகவினர் மட்டும் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ அதுக்கு அனைத்து கட்சியினர் வந்து ரஜினியை விமர்சனம் பண்ணுறாங்க, பாஜகவினர் மட்டும் விமர்சனம் பண்ணல. அதுக்காக ஹைட்ரோ கார்பன் கொண்டு வந்து நெடுவாசலை கெடுக்கிற மாதிரி ஏதாவது கெடுத்துருக்காரா? இல்லை. சர்க்காரியால் ஊழல் பண்ண மாதிரி ஏதாவது ஊழல் பண்ணி சர்க்காரிய கமிஷன் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்தவர்கள்னு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கா? ஐஎஸ்ஐ முத்திரை கொடுக்கல. அப்புறம் அந்த நம்ம என்னத்தை சொல்கிறது? இப்போ சொல்ல என்ன இருக்குது விமர்சிக்க? அவர் தான் அரசியல் கட்சியுமே அறிவிக்க போகிறார். அறிவித்து வந்தாலுமே கிரீஹான் புதுசை அவரை பற்றி சொல்கிறதுக்கு குறை ஒன்றும் இல்லை, அதனால சொல்லலை, அவ்வளவுதான். அவர் எதுலையும் ஈடுபடலை, அதனால குறையும் ஒன்றும் இல்லை. மக்கள் போராட்டங்கள் மக்களுக்காக அவர் எதுவும் தலையிடலை, அதனால என்ன சொல்கிறேன். கமலஹாசன் என்ன தலையிட்டு இருக்காரு சொல்லுங்க. கமலஹாசன் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, நான் பதில் கேள்வி கேட்டிருக்கேன். இப்போ கமலஹாசன் இதுவரை 70 வயசாச்சு. அவர் கண்ணம்மாவில் ஆரம்பித்து அவர் படம் தான் நடிச்சிருக்கார். என்ன இந்த இன்னும் சொல்ல போனால் அறகுறையாக நிர்மாணமாகலாம் படங்களை நடித்து கலாச்சாரத்தை கெடுத்திருக்கார். சரி, இப்போ அவர் என்ன பண்ணிட்டார்? அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு ரைட் இருக்குல்ல, அதே ரைட்டு கொடுக்குறது. நான் ஒரு பொதுவான ஆளாக சொல்கிறேன், ஒரு அப்சர்வர், என்ன அரசியல் பார்வையாளருங்கிற முறையில், அவ்வளவுதான். அதனால எல்லாருமே புதுசாக அரசியலுக்கு வரவங்க அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்துருக்க மாட்டாங்க, பண்ணலை. நீங்கள் வீணாக சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துவேன், என் குழந்தைய ஹிந்தி படிக்க வைப்பேன், ஆனால் நான் வந்து தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக போராடுவேன்னா அது பித்தலாட்டம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பண்ணாமல் இருக்கிறவர் பெட்டர். சரிதானே? ரைட், நன்றி. மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. இந்தியா என்ன கொடுத்துருக்காங்க? அந்த விவசாய அமைப்புகள் அரசாங்கத்தில் உட்காந்து பேச சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டம் எதையும் டிஸ்டர்ப் பண்ணலை. ஒரு எக்ஸிட் கேட்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் இதில் தான் விற்கணும். ஏன் அதில் வந்து விவசாயிக்கு கெடுதி இருக்குன்னு சொன்னால், நீங்கள் மண்டியில் விற்றா அவருக்கு பணம் பூரா கிடைக்கிறது இல்லை. அதெல்லாம் 6.5% 12% வரை செஸ்ஸுங்கிற பேர்லேயோ கமிஷனுங்கிற பேர்லேயோ டேக்ஸுங்கிற பேர்லேயோ விவசாயிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்போ விவசாயிக்கு நஷ்டம் தானே. ஏற்கனவே 40 ரூபா விற்கிற வெண்டிக்காய் 2 ரூபாய்க்கு கேட்குறான்னு தேனியில் மக்கள் குளத்தில் கொடுத்தது பார்த்தோம்ல. ஆமாம், அந்த 2 ரூபாயிலையும் நான் 12% எடுத்துக்குவேன், 25 பைசான்னு அது என்ன நியாயம்? அதனால விவசாயிக்கு இப்போ என்ன, நீ வெட்டில் விற்கிறன்னா வித்துக்கோ கண்ணு, அவ்வளோதான் சொல்லியிருக்கோம். அப்போ எக்ஸிஸ்டிங் சிஸ்டமை டிஸ்டர்பே பண்ணாமல் ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் பொழுது அதை வாபஸ் வாங்கிறதுக்கோ தள்ளி போடுறதுக்கோ எந்த நியாயமும் இல்லை. அதனால தான் உண்மையான விவசாய சங்கங்கள் அரசாங்கத்தோடு பேசலாம்னு நேற்று கூட விவசாயத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. ரெடி நாங்கள் பேச. அப்படி யாராவது ஒருவர் இருந்திருப்பாரே, ஆனால் இவங்க கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்கு குவார்ட்டர் பிரியாணி கொடுத்து கூட்டிகிட்டு வராங்களே, குவார்ட்டர் பிரியாணிக்கு பதிலாக பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, மசாஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் கொண்டு வந்து வசதி பண்ணி கொடுக்குறேன், டென்ட்டில் ஹீட்டர் போட்டு கொடுக்குறேன், வசதியாக இருக்கு அப்படின்னு கூட்டின்னு வந்தவர்களாக இருக்கும். ஏன்னா உண்மையான விவசாயி யாருமே போகல. ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தமிழ்நாடு சொன்னால் புரியும். மன்னார்குடிங்கிற ஊர்லேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் யார்? டெல்டா விவசாயிகளுக்காக உரிமைகளுக்காக போடப்பட்ட வழக்கை வாபஸ் வாங்கினது கருணாநிதி. அதுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து இன்னைக்கு காவிரி டெல்டா விவசாயிகளின் உரிமைகளை பெற்று தந்த ரங்கநாதன் அவர் இதை ஆதரிக்கிறார். இன்னொன்று அதே மன்னார்குடியிலேருந்து யார்? கிங்ஸ் டிஸ்டிலரியா, பேர் சரியா தெரியல, சாராய கம்பெனி ஓனர் டிஆர் பாலு. இந்த சாராய முதலாளி எதுக்கிறார். அப்போ உண்மையான விவசாயி ரங்கநாதன் ஆதரிக்கிறார், இந்த சாராய முதலாளி டிஆர் பாலு எதுக்கிறார். இப்போ புரிஞ்சு போச்சா? நம்ம பஞ்சாபுக்கே போவோம்னா டெல்லிக்கு போவோம்னா இங்கேயே பார்த்துடலாம் யார் இவன் கேரக்டர் என்ன, எவ்வளவு தீய சக்திகள் இந்த திமுக சாராய வியாபாரிகளின் ஒட்டுமொத்த கட்சி திமுக என்ன. அதனால அந்த சாராய வியாபாரி எதுக்கிறார், குவைட் நேச்சுரல், அவ்வளோதான். கட்சி இன்னும் இருக்குல்ல. காமராஜர் மறைந்த தலைவர், காங்கிரஸ் பல பிரிவாக பிரிஞ்சு,
அதனால ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க, பிரிவுகள் நாங்கள் காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோம். போயிட்டாச்சு. அவர் இருந்தபொழுது அவரோட விசுவாசியாக இருந்தோம், செயல்பட்டோம். அதனால அதுலேருந்து வெளியில் வந்திருந்தாலும் அவர்கள் நாங்கள் காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோங்கிறாங்க. அந்த மாதிரி எங்கேயாவது கமலஹாசன் எம்ஜிஆர் அவருடைய விசுவாசியாக அரசியலில் செயல்பட்டு இருந்தால் அவருக்கு ரைட் இருக்குது. அவர் செயல்படலை, அதனால நோ ரைட். அவர் நான் சின்ன பிள்ளையிலேருந்து அவர் மடியிலே நான் உட்காந்து வளர்ந்த ஆள், என்னை வளர்த்து விட்டதில் அவரும் முக்கிய பங்கு அப்படிங்கிறாரு. அதாவது ஸ்டாலின் மடியில் உட்காந்து வளர்ந்த உதயநிதி அதனால பொறுப்பு, உதயநிதி மடியில் உட்காந்து வளர்ந்தது இன்பநிதி அதனால பொறுப்புங்கிற மாதிரி இருக்குது. பொலிட்டிக்கலி அவரோட ஃபாலோயராக இருந்தாரா? இல்லை. அதனால அதிமுக சொல்றது கரெக்ட். ஏன்னா என்ன காரணம்னு சொல்லி, ஏனென்றால் நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் முதல் அரசியலுக்காக வாய்ஸ் கொடுத்தது திமுகவுக்கு ஆதரவாக. அதனால தான் 96 திமுகவால் வர முடிஞ்சது, ஏன்னா வந்திருக்க முடியாது. ஆகவே நிறைய ரஜினி அவர்களுடைய ரசிகர்கள் அதிலே இருக்காங்க. அதனால இன்னைக்கு அவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவங்க தானே வரணும். ஏன்னா அரசியல் ருசி இருக்கின்ற ரஜினி ரசிகர்கள் எல்லாரும் அவரவர் ஒரு கட்சியில் இருக்கார், எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. அப்போ மிகுதியாக எங்கே இருக்காங்க, யாருக்கு பாதிப்பு அதிகமாக வரும்னா சேதாரம் ஜாஸ்தி திமுக.